இந்த சேராம்பு தேசத்தை இந்த பவளக்காட்ட 50 வீட்டு சேராம்பு மன்னர்கள் அரைச்சாச்சு சொல்றேன் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. ஆமா அது இல்லப்பாமா, ஒரு பொம்பளை அரைச்சாச்சு செய்யறாங்க. ஆணரசு ஆண்டாள் என்ன பெண்ணரசு ஆண்டாள் நமக்கு என்ன? நாம வந்தது சிறு பவளத்துக்கு முக்கியமான எப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதானே. கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கச்ச 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 கச்சன்னு பேசிட்டு கூடாது. நாங்க இவ்வளவு மலையிலையும் பொறுமையா நடத்தணும், நல்ல மழையா நடத்தணுங்கிறதானோ. ராமா கோயில்ட்டு பாயிண்ட் சேலம் டு சென்னைன்னு விட்டு போயிருவோம். என்ன பேசுறீங்க? மாமா அவளுக்கு ரொம்ப அழகா இருப்பாளாம் மாமா. அழகா இருந்தா தாம்பா பெண்ணுக்கு பெருமை. மாமா இன்னொரு முக்கியமான விஷயம், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா மாமா? அப்படியே பாத்துட்டு நாம வந்தது சிறு பவளத்துக்கு. ஆயிரம் தாதிமார்களோடு இந்த காலகத்துக்கு வேட்டையாட வருவாளாம். அது மட்டுமல்ல, இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி உண்டா மாமா? 60 வயதுக்கு மேற்பட்டோர் 5 வயதுக்கு உட்பட்டோர் தான் இந்த பவளக்காட்டுக்கு வரணுமா? அப்படி இந்த காலகத்துல வந்து கதண்டு கொட்டி யாராவது இறந்து விட்டா உயிர் கொடுப்பாளாம் மாமா. எவ்வளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும்ல. அது மட்டுமல்ல, அவளுக்கு அண்ணா பச்சி என்றால் மிகவும் பிடிக்குமா. அவங்க அண்ணன் தான் அண்ணா பச்சி மாமா. மாமா அண்ணன் பச்சியா? சரி மாமா, நாங்களும் தேவி தேவாந்தர்களா கடந்து தென் மதுராபுரியிலிருந்து இங்க வந்தோம். மாமா அவ எப்படி இருப்பாளோ மனமாகப்பட்டது. இப்படி இருப்பாளோ இல்ல அப்படி இருப்பாளோ? எப்படி இருப்பாளோ? ஏமாமா என்ன பைத்தியமே முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னு பல கற்பனை எல்லாம் என் மனசுக்கு தோணுது மாமா. நாம வந்தது சிறு பவளத்துக்கு 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக பவளத்தோடு போகவில்லை என்றால் ஐயன் செத்துருவான். அள்ளி படையெடுத்து வந்துருவான் மதுரையில இருந்து. மாமா அள்ளி அள்ளி என்று பயப்படுத்துகிறேன் மாமா. நான் என்ன அவளை கல்யாணமா பண்ணி வைக்க சொல்றேன். வந்ததே வந்தோம், கண்ணால பாத்துட்டு போயிடலாம் மாமா. பையனுக்கு பவளத்துக்காக வந்தோம். மதுரைக்கு போகணும் நமக்கு சொந்தம் இல்ல. ஆமா, இவன் பெண்ணாசை உடையவனாச்சே, மனசுல ஏதாவது தவறா எண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்.
கண்ணல பார்த்துட்டா உடனே தென்மதுராபதி. ஏன்னா நாம பவளத்தை எடுத்து தென்மதுரை போயிட்டேன்னு வச்சுக்க, இந்த பாலா போன மனுஷன் இவ்வளவு தூரம் வந்தமே அவளை பார்க்காத போயிட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். சொன்னாங்களே வந்துட்டமே. அப்படி நீ என் வாழ்க்கை பூராவும் இந்த நெஞ்சில சுமந்துகிட்டே இருக்கும். அவளை பார்த்துட்டு போயிடலாம். காசிலே வந்தமே இந்த விஸ்வநாதர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போவாத போய் கண்ணல பார்த்துட்டு போயிடலாம் மாமா. வேற ஒண்ணும் இல்ல, கண்ணல பார்த்துட்டா போதும் உடனே. அப்படியா? அர்ஜுனா, மனவேலர்கள் என்ன திங்கட்கிழமை என்று வேட்டையாட வருவா. இன்னைக்கு திங்கட்கிழமை வேட்டையாட வருவான்னு சொன்னாங்க. ஆனா 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பவளத்தீவுக்கு வரலாம். அப்படி வந்து கடந்து ஒத்தி இருந்துட்டாலும் உயிர் கொடுக்கிற சக்தி அந்த மகாராணிக்கு உண்டு. இதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. என்னவாமா? ஆனா அவனுக்கு கண்ணல பார்த்துட்டா என் பின்னாடி வந்துடும். இல்ல நான் நடந்தே கூட போயிருவேன். உனக்கு தெரியுமில்ல? அர்ஜுனா, உன்னை ஒரு 60க்கு 60 சென்ற ஒரு தள்ளாடு முதியவரா உன்னுடைய உருவத்தை மாற்றம். நான் கிளம்பனாகும். ஆமா சரி. யார் ஒரு வாலிப சரிஞ்ச பெண்ணா என்னுடைய உருவத்தை மாத்திரம். கரண்டு கொத்தி இருந்த மாதிரி நீ கண்ணை மூடி படுத்துக்கிற. கண்ணை தொடக்கூடாது, கை கால் ஆட்டக்கூடாது. மாமா, எங்க மாமா நல்ல மனுஷன் நினைச்சேன். இப்படி எதுக்கு மாமா உனக்கு ஒரு கெட்ட எண்ணம்? நான் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு எப்படி மாமா பாக்குறது? அதுவா, நான் ஒரு வாலிப சரிஞ்ச பொண்ணாவும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா இந்த அலுவலர் கேட்டு வேட்டைக்கு வந்தா ராணி வருவா. அப்ப வரும்போது நான் சாட மாடையா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சாடையா கண்ணை முழிச்சு பாரு. அப்ப என்ன செய்வா? உன் ரேகத்துல எந்த எந்த இடத்துல எல்லாம் கடந்து கொத்தி இருக்குதுன்னு உன் ரேகத்துல இருக்கக்கூடிய ஆடை எல்லாம் கலைஞ்சிட்டு உன் ரேகத்தை தொட்டு தொட்டு தடவி பாப்பா. ஐயோ, என்ன தொடர மாதிரியே இருக்குது மாமா. அப்புறம் அப்போ அவளுடைய அழகு இப்படிதான் அப்படின்னு பார்த்துட்டா அதன் பிறகு நம்ம மதுரைக்கு போறோம். ஆகட்டும் மாமா, சீக்கிரம் என்ன கிளம்பலாம் வாங்க மாமா. இவன் தான் வந்தாரு. இதோ சேராம பேசணும் ஆளக்கூடிய செல்வியால் பவளக்கடி.